السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وهو الذي مرج البحرين هذا عذب فرات وهذا ملح أجاج وجعل بينهما برزقا وحجرا محجورا. صدق الله العظيم. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم: تفكر الساعة خير من 1000 ركعة أو كما قال عليه الصلاة والسلام. நானிலம் போற்றும் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கந்தூரி வைபவத்தின் தொடர் நிகழ்ச்சியில் சிறப்போடு நடாத்தி கொண்டிருக்கும் எங்கள் மதரசாவின் ஆசிரியர் ஹஸரத் அவர்களே மற்றும் ஆசிரிய பெருந்தகைகளே, மாணவ கண்மணிகளே, நிர்வாகிகளே, இங்கு குழுமி இருக்கின்ற சங்கைக்குரிய ஜமாத்தினர்களே, இந்த சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அவர்களின் பொருட்டால் நம் அனைவர்களின் பாவங்களை மன்னித்தருள்வானாக. சங்கைக்குரியவர்களே, இன்றைய தினம் அருட்திரு குர்ஆனும் அறிவியலும் ஒரு அறிவியல் பார்வை என்ற தலைப்பில் எனக்கு முன்னால் உரையாற்றிய ஆலிம் பெருந்தகை அவர்கள் உங்களுக்கு மத்தியிலே பல கருத்துக்களை சொன்னார்கள். அதைத் தொடர்ந்து இன்னும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே அறிவியல் சார்ந்த பல செய்திகளை நமக்கு சொல்லி தந்துள்ளான். குர்ஆனை ஆராய ஆராய அதிலே பலவிதமான அறிவியல் கருத்துக்கள் பொதிந்து கிடக்கின்றன என்பதை நாம் காண முடிகின்றது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த வையகத்தை படைத்து வையகத்திலே பல படைப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றான். அவனால் படைக்கப்பட்ட படைப்புகள் தான் இந்த உலகத்திலே இருக்கின்ற அத்தனையும். அவனுடைய படைப்புகளில் ஒவ்வொன்றிலும் அவனுடைய வல்லமையை அவன் நிரூபித்து காட்டியிருக்கின்றான் என்பதை குர்ஆனிலே பல இடங்களில் நாம் பார்க்கின்றோம். குர்ஆன் ஷரீஃபை ஆராயும் பொழுதுதான், குர்ஆன் ஷரீஃபை பற்றி சிந்திக்கும் பொழுதுதான் அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள், அதில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எதை சொல்ல வருகின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய சிந்தனையை தூண்டி நம்முடைய சிந்தனையை நாம் செலுத்தி பார்க்கும் பொழுதுதான் அங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் நமக்கு விளங்கும். இதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லும் பொழுது, அவனுடைய படைப்புகளை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? உங்களுடைய இதயங்களை கொண்டு நீங்கள் குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அஃபலா யததப்பரூன குர்ஆன, நீங்கள் குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்பதாக கேட்கின்றான். ஆக குர்ஆனை நாம் அதை சிந்திக்கும் பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை பற்றி சிந்திக்கின்ற செய்திகளை நமக்கு அதிகம் அதிகம் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். அதைத்தான் சொல்லும் பொழுது, சிறிது நேரம் நாம் சிந்தனை செய்வது
1000 ரக்காத்துகள் தொழுவதை விட சிறந்தது என்பதாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் எழுந்ததும் சூரத்து ஆல இம்ரானுடைய கடைசி 10 ஆயத்துகளை ஓதி அப்படியே தடவிக் கொள்வார்கள். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்ல வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப் என்று துவங்குகின்ற இந்த வசனத்தை ஓதி அதை தன்னுடைய முகத்திலே தடவிக் கொள்வார்களாம். இன்னும் சொல்வார்கள், இந்த வசனங்களை, இது போன்ற அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அவன் சொல்லி காட்டுகின்ற வசனங்களை யாரும் சிந்திக்காமல் ஓதுகின்றார்களோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்ற அளவிற்கு சிந்தனையை தூண்டும் செய்திகளை நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார்கள். சிந்தனை என்பது இல்லாவிட்டால் மனிதனுக்கு எந்த விஷயமே புலப்படாமல் போய்விடும். இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடிய கூட்டத்தை இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை நிரூபிப்பதற்காக இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், நமக்கெல்லாம் தெரிந்த நிகழ்ச்சிதான், அவர்கள் இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு விவாதம் செய்வதற்காக வருகின்றார்கள். ஒரு நாள் குறிப்பிடப்படுகின்றது, இந்த இடத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடி இறைவன் இருக்கின்றானா இல்லையா என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதாக முடிவு செய்து அந்த இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடிய கூட்டத்தினர்கள் தயாராகிவிட்டார்கள். ஆனால் அங்கு வந்து சேர வேண்டிய இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வரவில்லை. தாமதமாகின்றது. சிறிது தாமதித்து வந்து காரணம் சொல்கின்றார்கள். நான் புறப்பட்டு வந்த நேரத்திலே ஒரு நதி குறுக்கிட்டது. எனவே அந்த நதியை கடப்பதற்கு நான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென ஒரு மரம் அந்த நதியிலே விழுந்து அது தானாக பிளந்து படகாக மாறியது. அந்த படகிலே ஏறி உங்களிடத்திலே நான் வந்திருக்கின்றேன், எனவேதான் தாமதமாகிவிட்டது என்று சொன்னார்கள். அங்கு வந்திருந்தவர்கள், என்ன அபூ ஹனீஃபாவே, எங்களை நீங்கள் கேலி செய்கின்றீர்களா, கிண்டல் செய்கின்றீர்களா? நதி குறுக்கிட்டதாம், ஒரு மரம் விழுந்து படகாக மாறியதாம், இதெல்லாம் நீங்கள் எந்த அறிவை கொண்டு சொல்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய சிந்தனையை தூண்டிட்டார்கள், அவர்களை சிந்திக்க வைத்தார்கள். ஏனப்பா, நீ ஒரு மரம் தானாக விழுந்து அது உருவாகி படகாக மாறுவதற்கே ஒரு ஆள் தேவை என்று சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் இயங்குவதற்கு ஒருவன் தேவையில்லையா? யாரும் இல்லாமல் இந்த உலகம் எப்படி இயங்கும் என்பதை நீ சிந்தித்து பார்க்கவில்லையா என்பதாக அவர்கள் கேட்டார்கள். ஆக இப்படி சிந்தனையை தூண்டக்கூடிய, சிந்தனையை தூண்டி அவர்களை சிந்திக்க வைக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏராளம் ஏராளம். அப்படி சிந்தனையை தூண்டும் பொழுதுதான் அவர்கள் ஆய்விலே இறங்குகின்றார்கள், ஆராய்ச்சியிலே இறங்குகின்றார்கள். இதைத்தான் ஒரு முறை பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த கப்தான் லாகுசோ என்ற ஒரு ஆழ்கடல் ஆராய்ச்சியாளர், அவர் கடலிலே சென்று ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அறிஞர். பல தடவை எத்தனையோ கடல்களிலே சென்று ஆய்வு செய்திருக்கின்றார். ஒரு முறை அந்த கடலுக்கடியில் சென்ற பொழுது அவருடைய முகத்திலே மூடி இருந்த அந்த முகமூடி சற்று விலகியது. அந்த விலகிய நேரத்திலே அந்த கடல் நீர் அவருடைய வாயிலே புகுந்தது. அவருக்கு மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. சாதாரணமாக நாம் கடல் நீரை அருந்த முடியுமா? அந்த கடல் நீரை வாயில் வைத்து விட்டாலே கசப்பு தன்மை தாங்க முடியாது, அந்த அளவிற்கு உப்பு கைக்கும். அவருடைய வாயில் சென்ற அந்த நீர் மிக மதுரமானதாக, இனிமையானதாக இருந்தது. அவருக்கு மிகுந்த ஆச்சரியம் ஏற்பட்டது. அவர் ஏற்கனவே இது பற்றி ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறார். அதன் என்ற கடற்கரையில் வாழக்கூடிய கடலாடிகள் சொல்ல அவர் கேள்விப்பட்டிருக்கிறார். கடல் நீரிலும் நன்னீர் இருக்கின்றது,
மதுரமான நீர் இருக்கின்றது என்பதாக சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறார். என்றாலும் அதை அவர் நம்பவில்லை. இப்பொழுது அவருக்கு அந்த அனுபவத்தை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா காட்டிக் கொடுக்கின்றான். அந்த நீரை பற்றி அவர் இன்னும் ஆராய வேண்டும் என்பதாக எண்ணி அந்த கடலுக்குள்ளேயே சென்று பல இடங்களில் நீர் அருந்தி பார்க்கின்றார். எந்த இடத்தில் அவருக்கு நன்னீர் கிடைத்ததோ அதற்கு சற்று தள்ளி தண்ணீரை அருந்துகின்றார். அது உப்பு கைக்கின்றது. பெரிய பேராச்சரியமாக அவருக்கு இருந்ததால் இது பற்றி அங்குள்ளவர்களிடம் சொல்லி இதற்கு சரியான விளக்கம் என்ன, இதற்கு சரியான விளக்கம் எங்கே கிடைக்கும் என்பதாக அவர் விசாரிக்கின்றார். அப்பொழுது அங்குள்ள மக்கள் சொன்னார்கள், பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த இன்னொரு அறிஞர், அந்த பிரெஞ்சு நாட்டினுடைய மருத்துவர், உடற்கூறு மருத்துவர், அவர் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார். அவரிடம் சென்று நீங்கள் கேட்டு பாருங்கள், இதற்கு சரியான விளக்கம் கிடைக்கலாம். அவர்தான் டாக்டர் மாரிஸ் புகைல் என்ற அந்த அறிஞர். அந்த மாரிஸ் புகைல் என்ற அறிஞர் மருத்துவராக இருப்பதோடு பல ஆய்வுகளை மேற்கொண்டார். மதங்களை பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டார். அதிலே குர்ஆனை பற்றிய செய்திகள் அவருக்கு கிடைத்தது. குர்ஆனை பற்றிய அந்த குர்ஆனுடைய பிரெஞ்சு மொழியில் அதனுடைய மொழிபெயர்ப்பை படித்தார். என்றாலும் அவருக்கு அதில் உள்ள ஆய்வின் தாக்கம் குறையவில்லை. எனவே அரபி மொழியை கற்று குர்ஆனை அதனுடைய அசல் மொழியிலேயே கற்றுக்கொண்டார். அதற்கு பின்னால் அதில் ஆய்விலே இறங்கி பல சாதனைகள் புரிந்தார் என்பது வரலாறு. இப்பொழுது இந்த மாரிஸ் புகைலை சந்திப்பதற்காக லா குஸ்ஸோ என்ற அறிஞர் சென்று கேட்கின்றார், நான் இதுபோன்று கடல் ஆராய்ச்சியிலே ஈடுபட்டிருக்கின்ற பொழுது என்னுடைய வாயினுள் புகுந்த நீர் மிக மதுரமானதாக இருந்தது, இனிமையானதாக இருந்தது. இதற்கு ஏதாவது உங்களுக்கு விளக்கம் தெரியுமா என்று கேட்ட பொழுது அந்த மாரிஸ் புகைல் சொன்னார், உங்களுக்கு இப்பொழுதுதான் தெரிந்ததா? இதனுடைய கருத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். இது பற்றிய கருத்தை 3 இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்பதாக அந்த மாரிஸ் புகைல் விளக்கி காட்டுகின்றார். வல்லதி மரஜல் பஹரைன் ஹாதா அஸபுன் ஃபுராத்துன். இறைவன் அவன் எப்படிப்பட்டவன்? 2 கடல்களை கலந்திடச் செய்தான், சந்திக்க செய்திருக்கின்றான். ஹாதா அஸபுன் ஃபுராத்துன், இனிமையான ஒரு கடல், இனிமையானதும் மதுரமானதும் உள்ள தண்ணீர். வஹாதா மில்ஹுன் உஜாஜுன், இன்னொரு கடலில் இருக்கின்ற தண்ணீர் மிகவும் உவர்ப்பானதும் கைப்பானதுமாக இருக்கும், கசப்பானதுமாக இருக்கும். வஜஅல பைனஹுமா பர்ஸகன் வஹிஜ்ரம் மஹஜூரா, இன்னும் அந்த 2 கடலுக்கு மத்தியிலே திரையையும் தடுக்கப்பட்ட தடுப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றான் என்று இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இன்னொரு வசனத்திலே சொல்லும் பொழுது வமா யஸ்தவில் பஹ்ரான், 2 கடல்களும் ஒன்றோடு ஒன்று சமமாகாது. ஹாதா அஸபுன் ஃபுராத்துன் சாயிகுன் ஷராபுஹு வஹாதா மில்ஹுன் உஜாஜ், ஒரு கடல் மிக மதுரமான தண்ணீரை கொண்டது, அதை குடிக்கக்கூடியவர்களுக்கு, அதை அருந்தக்கூடியவர்களுக்கு லேசானதாக இருக்கின்றது. இன்னொரு கடல் அது மிகவும் உவர்ப்பானதாகவும் கசப்பானதாகவும் அமைந்திருக்கின்றது. சூரத்து ரஹ்மானிலே சொல்லி காட்டும் பொழுது மரஜல் பஹரைனி யல்தகியான், 2 கடல்களை ஒன்றோடொன்று சந்திக்கும் நிலையில் விட்டு வைத்திருக்கின்றான். பைனஹுமா பர்ஸகுன் லா யப்கியான், அந்த 2ம் ஒன்றோடு ஒன்று எல்லை மீறி விடாமல் பாதுகாத்து வைத்திருக்கின்றான் என்பதாக அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுவதை அந்த மாரிஸ் புகைல் விளக்கி காட்டி, இதனுடைய விளக்கத்தை அல்லாஹ் குர்ஆனிலே 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொல்லிவிட்டான் என்று அங்கு விளக்கி காட்டுகின்றார். ஆக இந்த உலகில் செய்யக்கூடிய ஆராய்ச்சிகளுக்கெல்லாம் மூலக்கூறு குர்ஆனாகவே இருந்து வருகின்றது. அவர்கள் என்ன ஆய்வுகளை மேற்கொண்டாலும் அறிஞர் பெருமக்கள் அவர்கள்
செய்யக்கூடிய ஆய்வுகளுக்கு மூலக்கூறு குர்ஆன். அவர்கள் கடைசியில் குர்ஆனைத்தான் அணுக வேண்டி இருக்கின்றது என்பதை பல நிகழ்ச்சிகள் சுட்டிக்காட்டுகின்றன. அதுபோன்று அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா தன்னுடைய படைப்புகளை சிந்திக்கும்படி சொல்லி காட்டுகின்றான். தன்னுடைய படைப்புகளில் உள்ள அத்தாட்சிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதில் உள்ள அத்தாட்சிகள் உங்களுக்கு நல்லுணர்வை ஏற்படுத்தக்கூடும் என்பதாக சொல்லி சூரத்துல் காஷியாவிலே சொல்லும் பொழுது, அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், ஒட்டகம் அது எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்பதாக கேள்வி கேட்கின்றார். ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றது, அது எந்த நிலையில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா உலகத்திலே படைத்த ஒவ்வொரு படைப்பினங்களுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். படைப்பினங்கள்லாம் சிறந்த படைப்பு மனித படைப்பு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுபோன்று மற்ற படைப்புகளுக்கும் ஒவ்வொரு படைப்புகளுக்கும் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பை வைத்திருக்கின்றான் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகின்றது. அந்த வரிசையில் இந்த ஒட்டகத்தினுடைய செய்திகளை ஆராயும் பொழுது, ஒட்டகத்தை எப்படி படைத்திருக்கின்றான் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா என்று கேட்கின்றான் அல்லவா? அதை பற்றிய ஆராய்ச்சியில் இறங்கும் பொழுது அந்த ஒட்டகம் மணலிலே வேகமாக நடக்கக்கூடியதாக, பாலைவனத்திலேயே வாழக்கூடியதாக, ஒட்டகம் பாலைவனத்திலே அரபிகளுக்கு அவர்களோடு ஒன்றாக வாழக்கூடிய ஒரு பிராணியாக அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா உருவாக்குகின்றான். அந்த ஒட்டகம் நீர் பற்றாக்குறைகளையும் அந்த பாலைவனத்திலே ஏற்படக்கூடிய மணற் புயலையும் இன்னும் சுடு மணலையும் தாண்டி அது சாதனை படைக்கின்றது பாலைவன கப்பலாக. பாலைவன கப்பல் என்ற சிறப்பு பெயரையும் பெறுகின்றது. இந்த மூன்று நிலையையும் அந்த ஒட்டகம் எப்படி சமாளிக்கின்றது என்பதை ஆய்வாளர்கள் நமக்கு ஆய்வு செய்து சொல்லியிருக்கின்றார்கள். அதனுடைய நீர் பற்றாக்குறை எப்படி சமாளிக்கின்றது? நமது உடலிலே வெப்பத்தினுடைய அளவு 37 செல்சியஸ் என்ற அளவில் இருக்க வேண்டும் என்ற அளவில் தான் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய உடலிலே வியர்வை தோன்றும், வியர்வின் மூலமாக நீர் வெளியேற்றப்படுகின்றது. இதனால் நமக்கு தாகம் ஏற்பட்டு நாம் தண்ணீரை அருந்துகின்றோம். ஆனால் இதே ஒட்டகத்திற்கு 37 செல்சியஸ் அளவிலே வியர்க்காது. அதனுடைய உடல் அமைப்பிற்கு அது வியர்க்காது. எனவே அந்த வியர்வை தடுக்கப்பட்டு அதனுடைய நீர் வெளியேறுவது தடுக்கப்படுகின்றது. அதனுடைய வியர்வை எப்போது ஏற்படும் என்றால் 41 செல்சியஸ் அளவில் இருக்கும் பொழுதுதான் அதற்கு வியர்வை ஏற்படும். இந்த 41 செல்சியஸ் என்ற அளவு வெப்பநிலை பாலைவனத்திலே ஏதோ ஒரு நேரத்தில் தான் உண்டாகும். ஆக இப்படி அதனுடைய நீர் பற்றாக்குறையை சமாளிப்பதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அதற்கு இப்படி ஒரு தன்மையை ஏற்படுத்தியிருக்கின்றான். அதிலும் அது அதிகாலையில் ஆரம்ப நிலையில் 34 செல்சியத்தில் இருந்து சிறிது சிறிதாக உயர்ந்து அதனுடைய வெப்பநிலை உயர்ந்து அந்த 37 செல்சியஸில் முடிந்து விடுகின்றது. எனவே அதற்கு வியர்க்கவே வியர்க்காது. வியர்த்தால்தான் உடம்பிலிருந்து தண்ணீர் வெளியாகும். அந்த வியர்வின் மூலமாக ஏற்படக்கூடிய தண்ணீரின் இழப்பு தாகத்தின் மூலமாக தீர்க்கப்பட வேண்டும். அதனால் அந்த ஒட்டகங்களுக்கு மட்டும் இந்த தன்மையை அல்லாஹ் கொடுக்கவில்லை. நீர் வெளியேறுவதை அல்லாஹ் தடுத்து விடுகின்றான். அதுபோன்று அதனுடைய உடலிலே இருக்கின்ற ரோமங்கள் எவ்வளவு வெப்பத்தையும் தாங்கக்கூடிய சக்தியையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். எப்படி என்றால், நாம் ஐஸ் கட்டியை ஒரு சாக்கிலே சுற்றி வைப்போமேயானால் வெளியினுடைய வெப்பம் அந்த ஐஸ் கட்டியை தாக்காமல் அது உருகாமல் காப்பாற்றுகின்றது அல்லவா? அதுபோன்று ஒட்டகத்தினுடைய தோலை அதற்கு வெப்பம் தாக்காத அளவிற்கு அல்லாஹ் படைத்திருக்கின்றான்.
இதனால் அது நீர் பற்றாக்குறையை சமாளித்து பல நாட்கள் அது பிரயாணம் செய்கின்றது என்பதை ஆய்வாளர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். ஒட்டகத்தை பற்றி சிந்தித்தால் நிறைய விஷயங்கள். அதுபோன்று அது நீர் குடிக்காமல் சாப்பிடாமல் 8 நாட்கள் வரையிலும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய தன்மையை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒட்டகத்திற்கு கொடுத்திருக்கின்றான். அதே போன்று நீர் கிடைத்து விட்டால் 10 நிமிடத்தில் அதனுடைய இடையில் 1/3 ஒரு பங்கை குடித்துவிடும். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபஷாரிபூன அலைஹி மினல் ஹமீம் ஃபஷாரிபூன ஷுர்பல் ஹீம், தாகமுள்ள ஒட்டகம் நீரை குடிப்பது போல நியாய தீர்ப்பு நாளில் நிராகரிப்பவர்கள் கொதிக்கும் நீரை குடிப்பார்கள் என்று சொல்கின்றான் அல்லவா. இதைத்தான் ஒட்டகம் அந்த அளவிற்கு வேகமாக அது தண்ணீரை உறிஞ்சக்கூடியதாக இருக்கும். தண்ணீரே இல்லாவிட்டாலும் வாழும், தண்ணீர் கிடைத்தாலும் அதை சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மையை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அந்த ஒட்டகத்திற்கு வழங்கி இருக்கின்றான். 8 நாட்கள் வரையிலும் உணவே இல்லாமல் வாழும் என்றால் எப்படி வாழும்? அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவனுடைய திமிலிலே கொழுப்பை ஏற்படுத்தியிருக்கின்றான். இப்பொழுது அதற்கு உணவே கிடைக்காவிட்டால் அந்த திமிலில் உள்ள கொழுப்பை ஆக்சீகரணம் செய்து நீராக பெறுகின்றது. அந்த கொழுப்பையே உணவாகவும் அது உட்கொள்கின்றது என்பதாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். ஆக நாம் பார்க்கக்கூடிய ஒட்டகம் நமக்கு சாதாரணம். அதை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அதில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றது. இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய படைப்பை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நமக்கு அல்லாஹ்வின் மீது ஒரு ஒட்டுதல் ஏற்படுகின்றது. அல்லாஹ்வின் மீது நமக்கு ஒரு ஈர்ப்புத்தன்மை ஏற்படுகின்றது. இவ்வளவு பெரிய அல்லாஹ் தான் நம்மையும் படைத்தான், அவன் நமக்கு பல கட்டளைகளை இட்டு இருக்கின்றான், அந்த கட்டளைகளை நாம் சரிவர செய்திருக்கின்றோமா என்ற சிந்தனை அப்பொழுது நமக்கு ஏற்படும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், நீங்கள் படைக்கப்பட்ட ஒட்டகத்தை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்பதாக சொல்லி காட்டுகின்றான். குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய பல செய்திகள் நம்மை சிந்தனைக்கு உள்ளாக்குகின்றது. சிந்திக்க வேண்டும். சிந்திக்கவில்லை என்றால் எந்த செய்தியும் நமக்கு வந்து கிடைக்காது என்பதை நன்றாக நாம் புரிந்திருக்கின்றோம். பல இடங்களில் அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன் வஹுவல்லதீ மத்தல் அர்த வஜஅல ஃபீஹா ரவாசிய வஅன்ஹாரா ومن كل الثمرات جعل فيها زوجين اثنين يغشي الليل النهار ان في ذلك لآيات لقوم يتفكرون. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த உலகத்தை படைத்தான், அவன் 2 ஜோடிகளாக ஆக்கினான் என்பதாக சொல்லி வந்து அதிலே சிந்திக்கக்கூடியவர்களுக்கு, சிந்திக்கும் ஆற்றலுடைய கூட்டத்தினருக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அத்தாட்சிகளை வைத்திருக்கின்றான் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். அஃபலா தஅகிலூன், நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? இப்படி பல விஷயங்களை சொல்லி காட்டி கடைசியாக நீங்கள் சிந்தனை செய்யுங்கள், உங்களுடைய அறிவை நீங்கள் அதிலே பயன்படுத்தி அதன் மூலமாக என்னை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், என்னுடைய வல்லமையை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்பொழுது நமக்கு மதுரமான ஒரு சுவையான ஒரு உணவை தருகின்றது தேனி. அந்த தேனியை பற்றி நாம் என்ன தெரிந்து வைத்திருக்கின்றோம்? ஏதோ எல்லா மலர்களிலும் இருந்து அது மகரந்தத்தை சேர்த்து, பூந்தேனையும் மகரந்தத்தையும் சேர்த்து நமக்கு தேன் தயாரித்து தருகின்றது என்பதாகத்தான் நாம் எண்ணியிருக்கின்றோம். ஆனால் அந்த தேன் உருவாவதற்கு அந்த தேனியின் மூலமாக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா எத்தகைய படிப்பினையை கொடுக்கின்றான், அந்த தேனீக்களுக்கு எப்படி அதை வழிகாட்டுகின்றான் என்பதை குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொல்லி காட்டுகின்றான். வஅவ்ஹா ரப்புக இலன் நஹலி அனித்தஹிதி மினல் ஜிபாலி புயூதா வமினஷ் ஷஜரி வமிம்மா யாரிஷூன். சூரத்து நஹலிலே தேனீக்களை பற்றி 2 வசனங்களில் சொல்லி காட்டுகின்றான். தேனீக்கு நாம் அறிவித்து கொடுத்தோம், மலைகளிலும் உயரமான கட்டடங்களிலும் மரங்களிலும் உன்னுடைய கூடுகளை அமைத்துக்கொள். சும்ம குலி மின் குல்லி ஸமராத்தி,
பின்புடி அனைத்து வகையான மலர்களில் இருந்தும் பழங்களில் இருந்தும் நீ உணவருந்து. பசுலுக்கி சுபல ரப்பிக்கு துலுலா, நீ சென்ற பாதையிலே திரும்பி சென்று உன்னுடைய கூட்டுக்குள் நுழைந்து கொள். அதனுடைய வயிற்றிலிருந்து வெளியேறக்கூடிய பலதரப்பட்ட கலப்பு சேர்ந்த ஒரு நீர்தான் அதிலே மனிதர்களுக்கு நிவாரணம் இருக்கின்றது, நோய் நிவாரணம் இருக்கின்றது. இதை சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு படிப்பினை இருக்கின்றது என்பதாக இந்த வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றார். இந்த தேனியை பற்றி நாம் ஆராயும் பொழுது அது ஒரு கூட்டு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு பூச்சி இனம். ஒரு கூட்டிலே ஒரு ராணி தேனி, சில ஆண் தேனீக்கள், ஆயிரக்கணக்கான உழைப்பாளி தேனீக்கள், இவைகள் ஒட்டுமொத்தமாக வாழ்கின்றன. ராணி தேனி வெறுமனே கருவுற்று அது தேனீக்களை உருவாக்குகின்றது. ஆண் தேனீக்கள் அது கருவுறச் செய்கின்ற வேலை மட்டும்தான். ஆனால் வேவு தேனீக்கள், உழைப்பாளி தேனீக்கள் என்று இரு வகைகளை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இந்த வேவு தேனீக்கள் தேன் இருக்கக்கூடிய, உணவு இருக்கக்கூடிய அந்த இடங்களை தேடி சென்று வேவு பார்த்து வந்து உழைப்பாளி தேனீக்களுக்கு அறிவிக்குமா? எப்படி அறிவிக்கும்? அது ஒரு நடன மொழியில் அறிவிக்கும். தான் இருக்கக்கூடிய தேன் கூட்டிற்கும் அந்த கூட்டிற்கும் இருக்கக்கூடிய உணவு இடத்திற்கும் சுமார் 50 மீட்டர் தூரத்தில் இருந்தால் அந்த கூட்டிற்கு மேலே வட்ட வடிவமாக அது நடனமிட்டு காட்டும். அதைவிட 75 மீட்டருக்கு மேலால் அது இருக்குமானால் 8 வடிவ நடனத்தை அது நிகழ்த்தி காட்டி அதனுடைய தூரத்தை அது அறிவிக்கின்றது. அதுபோன்று அது போகக்கூடிய வழியையும் அங்கு வரக்கூடிய வழியையும் இந்த நடனத்தின் மூலமாகவே இந்த வேவு தேனீக்கள் உழைப்பாளி தேனீக்களுக்கு சொல்லித் தருகின்றன. இதுவெல்லாம் நாம் சும்மா குர்ஆனை மட்டும் ஓதிக்கொண்டிருந்தால் நமக்கு தெரியாதல்லவா? அதனுடைய ஆய்வுகளை நாம் படிக்கும் பொழுது, அந்த ஆய்வுகளை செய்த கிதாபுகளை நாம் பார்க்கும் பொழுதுதான் நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் புலப்படுகின்றன. எனவே நாம் எந்த விஷயமானாலும் ஆய்வு செய்ய வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்வும் நீங்கள் குர்ஆனை ஆய்வு செய்து பாருங்கள், குர்ஆனை சிந்தித்து பாருங்கள், அஃபலா யததப்பரூன குர்ஆன அம்மலா குலூபின் அக்ஃபாலுன் என்று இன்னொரு இடத்திலே சொல்லுகின்றான். நீங்கள் குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அல்லது உங்களுடைய இதயங்களிலே பூட்டு போடப்பட்டிருக்கின்றதா என்பதாக கேட்கின்றான். ஆக நம்முடைய இதயங்களிலே பூட்டு போடப்பட்டு விட்டால் நாம் எதையும் சிந்திக்க முடியாது என்பதை சூசகமாக சொல்லி காட்டுகின்றான். நாம் குர்ஆனை சிந்திக்கும் பொழுது அதில் பல கருத்துக்கள் நமக்கு புலப்படும் என்பதை இங்கு சொல்லக்கூடிய செய்திகள் நமக்கு தெரிகின்றன. அதுபோன்று இந்த குர்ஆனை ஆய்வு செய்கின்ற பொழுது ஆய்வுகளுக்கெல்லாம் அடிப்படை குர்ஆனாக இருக்கின்றது என்பதை நாம் முன்னால் பார்த்தோம். அதுபோன்று அந்த அறிவியல் கருத்துக்கள் பொதிந்த வசனங்களை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் அறிவியல் படித்தவர்கள். அப்படி அறிவியல் படித்தவர்கள் மக்களுக்கு மத்தியிலே அதை எடுத்து சொல்ல வேண்டும். அப்படி அதை பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அது போன்ற விஷயங்களை மக்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதே போன்று ஆன்மீக கருத்துக்களையும் அறிவியல் அறிஞர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் குர்ஆனுடைய நோக்கம் அங்கு நிறைவேறுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு, குர்ஆனை கற்று விளங்கி கற்று அதை மற்றவருக்கும் கற்றுக் கொடுப்பவர்தான் உங்களில் சிறந்தவர்கள் என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆக குர்ஆனை கற்பதோடு விட்டுவிடாமல் அதை பிறருக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதில் நாம் படித்த பல அறிவியல் கருத்துக்கள் பிறருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதைத்தான்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி காட்டுகின்றார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை, அறிவியல் பூர்வமான விஷயங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்கின்ற பொழுது அல்லாஹ்வின் மீதுள்ள இறை நம்பிக்கை வலுப்பெறுகின்றது. இறை நம்பிக்கை வலுப்பெறும் பொழுது நாம் இறைவன் காட்டும் நேர் வழியை அடைய முடிகின்றது. இப்படி சொல்லும் பொழுது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், வமையுமின் பில்லாஹி யஹ்தி கல்பா. எவர் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்கிறாரோ அவருடைய கல்வை நாம் நேர்வழியில் செலுத்துகின்றோம் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். யார் அல்லாஹ்வை ஈமான் கொள்கின்றாரோ அவர்களை நாம் நேர்வழியில் செலுத்துகின்றோம் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். ஈமான் கொண்டால் மட்டும் போதாது, அதில் குர்ஆனில் சொல்லப்பட்ட கருத்துக்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த செய்திகள், இவையெல்லாம் நாம் ஆய்ந்துணர்ந்து அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை நாம் எந்த அளவிற்கு வாழ்க்கையில் எடுத்து அதை வாழ்க்கையில் கொண்டு வருகின்றோம் என்பதையும் சிந்திக்க வேண்டும் என்பதை இங்கு நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இந்த குர்ஆனின் மூலமாக சொல்லப்படுகின்ற அறிவியல் எல்லோராலும் அதை கண்டுபிடிக்க முடியாது. குர்ஆனை ஓதக்கூடிய அனைவராலும் அதனுடைய ஆராய்ச்சியிலே இறங்க முடியாது. ஓரளவாவது நாம் குர்ஆனுடைய அடிப்படையை தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? குர்ஆனுடைய அடிப்படையை தெரிந்தவர்கள் தான் அதனுடைய ஆராய்ச்சியிலே இறங்க முடியும். அந்த அடிப்படை தெரியாதவர்கள் எதையும் நாம் ஆராய முடியாது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். குர்ஆனை ஆராய்ந்தவர்கள் அடிப்படை அவர்களுக்கு அறிவியல் சார்ந்த செய்திகள் நமக்கு அதிகம் தெரிந்திருக்க வேண்டும். அப்படியானால் தான் நாம் குர்ஆனிலே சொல்லப்பட்ட அறிவியல் செய்திகளை நாம் கண்டுகொள்ள முடியும். குர்ஆனில் பல இடங்களில் அந்த சூரத்துல் ஆஷியாவிலே சொல்லும் பொழுது, அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத் வ இலஸ் ஸமாய் கைஃப ருஃபியத், வானம் எப்படி அது உயர்த்தப்பட்டிருக்கின்றது என்று அறிவியல் சார்ந்த சிந்தனையை தூண்டக்கூடிய செய்திகளை அல்லாஹ் அந்த வசனத்திலே, அந்த அத்தியாயத்திலே தொடர்ந்து சொல்லி வருகின்றான். இதனால் தான் வாரத்தில் ஒரு முறையாவது மனிதன் இந்த சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜும்ஆவுடைய நாளிலே அந்த சூரத்து ஆலா, சூரத்துல் ஆஷியா என்ற வசனங்கள், அத்தியாயங்கள் ஓதப்படுகின்றன. அதுபோன்று வாரத்திற்கு ஒரு நாள் இல்லாவிட்டாலும் வருடத்திற்கு ஒரு முறையாவது சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பெருநாள் தொழுகையிலும் அந்த சூறாக்கள் ஓதப்படுகின்றன. எனவே அல்லாஹ்வுடைய திரு அத்தியாயங்களை, திரு வசனங்களை நாம் ஒவ்வொன்றாக சிந்தித்து பார்க்கின்ற பொழுது பல கருத்துக்கள் நமக்கு அதிலே பொதிந்து கிடக்கின்றன. அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் பலவும் அதிலே இருக்கின்றன. அதையெல்லாம் ஆராயும் பொழுது அல்லாஹ்வுடைய வல்லமையை நாம் அறிந்து கொண்டு, அந்த வல்லமையின் மூலம், அவனுடைய வல்லமையை அறிந்து கொள்வதால் நம்முடைய ஈமான் வலுப்பெறுகின்றது. ஈமானுடைய வலுவோடு அவனுடைய நேர்வழியிலே நடக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கின்றது. எனவே குர்ஆனை படிப்பதோடு நின்று விடாமல் அதை ஆராய்ந்து அதில் சொல்லக்கூடிய கருத்துக்களை அறிந்து அதன்படி செயலாற்றக்கூடிய நல்லுள்ளம் கொண்டவர்களாக, நல்லுள்ளம் படைத்தவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஆக்கி அருள்வதோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்திற்குரியவர்களாக நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அன்பிற்குரியவர்களான நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.